ஆனால் இன்னொன்று கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் கேட்டதா சொல்றாங்க. அதுக்கு திமுக தரப்புலேருந்து கூட்டணி ஆட்சியிலனாலும் எதிர்க்கட்சியாக கூட இருந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் நாங்கள் கூட்டணி ஆட்சி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காங்கிரசினுடைய பொறுப்பாளர் கூட்டணி ஆட்சி கேட்கறாருன்னா இது எங்க முரண்பாடு வருது? இந்த கட்சி இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாமே தவிர சீமான் சொல்ற மாதிரி காங்கிரஸுக்கு 3 விழுக்காடு செல்வா கூட இல்லை. ஆனால் பிக் மவுத்துடா 3% ஓட்டை வச்சுக்கிட்டு கூட்டணியில் காம்பினேஷனில் ஜெயிக்கிறதுனால கண்டவங்கள்லாம் ஒன்றுமில்லாத வெத்து வேட்டுகள்லாம் ஒன்று பிக் மவுத்துடா பேசிட்டு இருக்காங்க. வெத்து வேட்டுங்கிற வார்த்தையை இவங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருமா? அது ஏன் ஸ்டாலின் அந்த இதை பண்ண போறாரு? ராகுல் காந்தியே சரண்டர் ஆகி கிடக்கும் போது ராகுல் காந்திக்கு அதில் என்ன இருக்கு? ராகுலே மோடி அடிச்ச அடியில் சரண்டர். அப்புறம் பீகார் சார், இது தமிழ்நாடு சார். இது பீகார் அரசு முடிஞ்சதுதான் ராகுல் சரண்டர் ஆயிட்டாருங்கிறேன். நான் ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாருங்கிறேன். அப்ப அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கா தமிழ்நாட்டில்? அப்போ சரண்டர் ஆயிட்டாரு நான் சொல்றேன். இப்பவே ஏன் கமிட்டி போடணும் காங்கிரஸ்? ஒரு பிரஷர் கொடுத்து பார்ப்போமே திமுகவுக்கு. பிரஷர்லாம் ஒண்ணுமில்ல. ஸ்டாலின் முடிவெடுத்தா மம்தா பிஎம்னி ஸ்டாலின் பெயர்லாம், அகிலேஷ் யாதவ் பிஎம்னி ஸ்டாலின் பெயர்லாம் தெள்ள தெளிவா அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் இந்திய அளவில் இவங்க பாஜகவுக்கு அடுத்தபடியான சீட்டு இந்த மாநில கட்சிகள் இவங்களும் காங்கிரஸ் 3ஆவதும் பெயரும். 99 சீட் எடுத்த காங்கிரஸ் இதோட கீழே போய் 3ஆவதும் பெயரும். 29லயும் மோடி பிரதமருங்கிற தெளிவாயிரும். அந்த பயம் ராகுல் காந்திக்கு இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.